ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் குயிக்காகவும் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு லைட்டாக அவுட்லைன் மாதிரி லைட்டாக பென்சிலால் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ட்ரா பண்ணுற மாதிரி இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு கோடு போட்டு கீழே ஒரு இது, அதுக்கப்புறம் அந்த கோட்லேருந்து ஒன்று, கீழே அடியில் ஒன்றுன்ட்டு ஒரு 3 இது வளைவு வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மாஸ்கிங் டேப்பை வட்டமாக கட் பண்ணி ஓட்டிட்டு அதை சுற்றி லைட் ப்ளூ கொடுங்க. நான் வந்து கேமலினோட ஆயில் பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு லைட் ப்ளூ யூஸ் பண்ணி சுற்றி ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஷரோலியன் ப்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே எந்த அளவுக்கு பண்ணுறேனோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறமா மறுபடியும் லைட் ப்ளூ எடுத்து கொஞ்சமாக கலர் பண்ணிக்கலாம். அப்புறமா ப்ரூஷியன் ப்ளூ எடுத்துகிட்டு அதுக்கும் கீழே கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதோட எட்ஜை வந்துட்டு கரெக்டாக ட்ரா பண்ணி அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே இந்த சைடு கார்னரில் கொஞ்சம், அந்த சைடு கார்னரில் கொஞ்சம், உள்ளுக்குள்ளே சும்மா அங்கங்கே ஒரு கோடு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா கீழே ஒரு 2 வளைவு வரைஞ்சிருக்கோம்ல, அதோட கீழ்ப்பகுதி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரூஷியன் ப்ளூ வச்சுட்டு கலர் பண்ணிக்கலாம். லைன்ஸ் மாதிரி அதே லைன்ஸை ஃபாலோ பண்ணி லைன்ஸ் மாதிரி மறுபடியும் நம்ம போட்டுக்கிறோம். மேல் பக்கம் வேண்டாம், கீழ் பக்கம் மட்டும். அப்புறமா லைட் ப்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக கலர் பண்ணிக்கிறேன். அப்புறமா செரோலியன் ப்ளூ எடுத்துகிட்டு மற்ற காலியாக இருக்கிற எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு பிரித்தோம்ல, அதை வந்துட்டு பிளாக்கால் மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த லைன் மட்டும் அப்படியே பிளாக்கால் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இயர்பட்ஸோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இயர்பட் வச்சு பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டான கலரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 3 மாதிரி இருக்கிறத சுற்றி பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த 3 மாதிரி சுற்றி பிளெண்ட் பண்ணோம்ல, அதை சுற்றி ஃபஸ்ட்டு ஒயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல் மேலே இது பண்ணியிருக்க எல்லாமே ஃபுல்லாகவே ஒயிட்டு சும்மா அங்கங்கே அப்படியே ரஃப்பாக ஆவிக்கலாம். இப்போ மறுபடியும் 3 சுற்றி மறுபடியும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்துட்டு லைட் ப்ளூ கொடுத்துருக்கோம்ல, அதையெல்லாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றி எல்லா இடமும் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட வேண்டியதை நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. டார்க் கலர் எல்லாமே தனி பட்ஸால் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா லைட் கலரில் வந்துட்டு யூஸ் பண்ணாத இன்னொரு பக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே டார்க் கலர் யூஸ் பண்ண அதே பட்டை வச்சு பண்ணும்போது நம்ம கலர் மிக்ஸ் ஆகும், ஒரு மாதிரி லைன்ஸாக அது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா டீப் எல்லோ எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த வளைவு மாதிரி வரைஞ்சதில் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு கலர் பண்ணிக்கலாம். 3 இதுலேயுமே அதே மாதிரி பாதி அளவுக்கு பண்ணிக்கலாம். அப்புறமா வர்மலின் ஹியூன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து அதையும் பாதிக்கு கலர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பாதியெல்லாம் கலர் பண்ணிடலாம் 3லேயுமே. இப்போ இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிடலாம். இன்னொரு யூஸ் பண்ணாத இயர்பட்ஸோட சைடு வச்சுட்டு பிளெண்ட் பண்ணலாம். மிக்ஸ்டு கலர் எதுவுமே ஒரு தனி கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கலர் மெஸ்ஸி ஆகிடும் ஒரு மாதிரி. அதனால் புதுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி ஷேட் பண்ணிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் சும்மா அங்கங்கே க்ளவுட் இருக்க மாதிரி ரஃப்பாக அப்படியே வரைஞ்சிட்டு அதையுமே கையால் பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். நைட் டைம்லலாம் மேகம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லைட்டாக தெரியுமே, அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் இது.
இப்போ கீழேயும் இந்த வாட்டர் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, இதுலேயும் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் சும்மா ரஃப்பாக அங்கங்கே போட்டுட்டு அதையும் கையால் லைட்டாக பெண்ட் பண்ணிடலாம். அப்புறமா பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த வளைவு மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதோட கீழ் பகுதியில் இந்த மாதிரி வளைவு மாதிரி போட்டு, இது வந்து ஆக்சுவலாக ஸ்டோன் இருக்க மாதிரி நம்ம காட்டணும். அதனால் நான் வரைகிற மாதிரி சும்மா அங்கங்கே வளைவு மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டு வாங்க. ஒரு அரை நிலாவோட சைஸில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வேறு வேறு ரேண்டமான சைஸில் வரைஞ்சிட்டு வர்றேங்க. அப்புறமா கையால் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். அதெல்லாம் கொஞ்சம் மேலேயும் இழுத்து கீழே பக்கமாகவும் இழுத்து மேலேயும் கீழேயுமா அந்த ஷேட் தெரிகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிடலாம். மூணு இடத்துல வரைஞ்சிருக்க ஸ்டோனுமே அது மாதிரி பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு அது வந்து கல் மாதிரி தெரியாது. லாஸ்ட்டாக நம்ம அதை ஃபினிஷ் பண்ணும்போது அதோட அவுட்புட் சூப்பராக வரும். அப்போ பாருங்கள் தெரியும். இப்போ பிளாக் கலர் எடுத்துகிட்டு ட்ரீ தான் வரைய போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வரையணும்னு தோணுதோ உங்களுக்கு தோன்ற மாதிரி வளைச்சி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா அந்த ட்ரீக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கோடு பிளாக்லேயே போட்டுட்டு அதை கையால் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு தனி மேடு மாதிரி கொஞ்சம் நமக்கு எஃபெக்ட் தெரியும். இப்போ ட்ரீயோட இலைக்கெலாம் வந்துட்டு சாப் கிரீன் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி சும்மா அங்கங்கே அப்படியே வளைவாக கச்சு கச்சு கச்சுன்னு போட்டுக்கலாம். இப்போ இயர்பட்ஸ் வச்சுட்டு அதை லைட்டாக பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண எல்லாமே ப்ரெஷர் பண்ணி பண்ணணும். இதை வந்துட்டு சும்மா லைட்டாக இப்போ டீப் க்ரீன் எடுத்துகிட்டு சும்மா அங்கங்கே லைட்டாக அங்கேயே அந்த மாதிரி கோட் மாதிரி லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ இதையுமே லைட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அங்கங்கே கிளை இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட டூத் பிக்கோ இல்லைன்னா ஹேர் பின்னை வந்துட்டு நல்லா வளைச்சி எடுத்துட்டு அதை வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக அந்த மாதிரி அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இது மேலே உள்ள மெழுகு மாதிரி இருக்கிறது உறிஞ்சி கீழே உள்ள கலர் நமக்கு தெரியும். அது வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் பாருங்கள். நைஃப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஹேர் பின்னை வச்சுட்டு சும்மா பண்ணுறேன், அது என்கிட்ட இல்லைன்றதுனால. ஆனால் அதுவே அவுட்புட் நல்லாவே வருது. அப்புறம் தண்ணியிலையும் சும்மா 2 அங்கங்கே கோடு மாதிரி போட்டுட்டு அப்புறம் அந்த எல்லோ கலர்லலாம் நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, அது ஃபுல்லாகவே புல் இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக அந்த ஹேர் பின்னை வச்சு நம்ம அப்படி சும்மா குச்சி குச்சாக இழுத்து விடுறேன். வேண்டாமா எங்கெங்கே தோணுதோ அந்த மாதிரி லைட்டாக குட்டி குட்டியாக குச்சி குச்சாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோன் இன்னும் ரியலாக தெரியணுன்றதுக்காக அந்த இது மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணோம்ல, அதில் வந்துட்டு ஒயிட் கலர் வச்சுட்டு கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துறேன். அதை வந்துட்டு இப்போ இயர்பட்ஸால் உள் பக்கமாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ரொம்ப அழுத்தி பண்ண வேணாம், லைட்டாக பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் நல்லா கல் மாதிரி தெரியுது. இதே மாதிரி அந்த 3 இடத்துலையும் நம்ம வரைஞ்சிருக்க இதெல்லாம் பண்ணிட வேண்டியதான். இப்போ பிளாக் கலர் எடுத்துகிட்டு அந்த மரம் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல இலை மாதிரி, அதுக்கிட்டலாம் சும்மா ரேண்டமாக அங்கங்கே கருப்பு கலரில் பொட்டு பொட்டாக வச்சுருங்க. அந்த மாதிரி குத்தி குத்தி எடுங்க வந்துடும். அப்புறம் இந்த சைடும் ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் இங்கேயும் ஒரு குட்டியாக மரம் தூரமாக இருக்கிற மாதிரி குட்டியாக வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி மரையும் இலையும் வரைஞ்சிக்கோங்க.
இப்போ வந்துட்டு அந்த நிலாவோட வெளிச்சம் படுற இடம் மட்டும் லைட்டாக அந்த ஒயிட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஹேர்பினை வச்சுட்டு அந்த மரத்தை ஒட்டி அந்த நிலா இருக்கிற சைடு பக்கத்தில் இருக்கிற சைடு எல்லாமே சுரண்டி எடுத்துக்கிறேன். அந்த ஹேர்பினை வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது அதுவே அந்த மாதிரி எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா கீழே வந்துட்டு நமக்கு லைட் கலர் இருக்குது, அதனால் அது அழகாக வந்துடும். அதே மாதிரி 2 சைடு மரத்துலேயும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3க்கு ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ ஒரு பாதி கொடுத்துக்கிறேன். அப்புறம் டீப் எல்லோ மீதி பாதி கொடுத்துக்கிறேன். அப்புறம் வெர்மிலியன் ஹியூ வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதை அப்படியே கையால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹேர்பினை வச்சுட்டு தண்ணியில் அங்கங்கே கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஒயிட் அக்ரலிக் பெயிண்டிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த தண்ணி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் அங்கங்கே அந்த மூனோட லைட் படுற இடம்லாம் அப்படியே கொஞ்சம் ஷேட் தெரியும்ல, ஒயிட்டாவோ இல்லவோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் திக்காக இல்லாமல் வாட்டரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மேகத்தோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இல்லைன்றதுனால ஒயிட் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டாட் டாட் வச்சுட்டு கையால் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மேகத்தோட கார்னர் வந்து நல்லா தெரியும். இப்போ லெமன் எல்லோவை எடுத்துகிட்டு அந்த மூன் லைட்டு தெரிகிறதுனால கொஞ்சம் லைட்டாக எல்லோ தெரிகிற மாதிரி தெரியறதுக்காக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறமா இந்த மரத்தோட ஷேடோ வந்துட்டு தண்ணியில் தெரிஞ்ச எப்படி இருக்குன்றதுக்காக அதே மாதிரி வரைஞ்சிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க பட்ஸை வச்சுட்டு. மறுபடியும் ஒயிட் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கு மேலெலாம் லைட்டாக தெரிகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ரியலாக இருக்கும். ஒயிட் பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப திக்காக வந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அது மேலே யூஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் அந்த ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு லைட்டாக அந்த பிளாக் இதை வச்சுட்டு கலர் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அது ரொம்ப டார்க்காக தெரிஞ்சுன்னா அது மேலேயும் ஒயிட் கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி கரெக்ஷன்லாம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்னு நம்புகிறேன். நானுமே இதை ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அவுட்புட் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம்.